அதே போல் இன்னொரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. திருமணத்தில் மணமகளை மணமேடையில் அலங்காரம் செய்து உட்கார வைக்கிறது, அவங்கள எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இது சரியான ஒரு வழிமுறை தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மணமேடையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நார்மலாக எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், கணவனும் மனைவியும் ஒன்றா சேர்ந்து உட்கார வச்சு கீழே ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் உட்காந்து ரெண்டு பேருமே பார்க்குற மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது. இப்போ ஆண்கள் பகுதியில் மணமகன் இருக்கிறான், தவறு கிடையாது. பெண்கள் பகுதியில் மணமகள் இருக்கிறா, தவறு கிடையாது. அதுவும் அலங்காரம் செய்யப்பட்ட அப்படின்னு சொன்னால் ஓவராக இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய அலங்காரம், இந்த ஐப்ரோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தவறான இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய அலங்காரத்தை யார் செய்து கொண்டு அது எந்த நேரத்தில் இருந்தாலும் அது ஹராமு தான், தவறு தான். ஆனால் இஸ்லாம் அனுமதித்திருக்கக்கூடிய அலங்காரத்தை செய்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் அந்த திருமணம்ங்கிறது சந்தோஷத்துக்குரிய ஒரு நாள், அந்த நாளில் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அலங்காரம் செய்து கொள்வதில் தவறு கிடையாது. அதே நேரத்தில் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் செப்பரேட்டாக மண்டபமே அப்படின்னு சொன்னாலும் செப்பரேட்டாக பெண்கள் இருக்கிறாங்க அந்த ஏரியாவில், அந்த பகுதியில் அந்த பக்கத்தில் மணமகளை வச்சுருக்கும் பொழுது தவறு கிடையாது. ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சு இருக்கிறதோ அல்லது மணமகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஜென்ஸ் எல்லாம் புழங்குற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவாக இருக்கிறதோ இதுதான் மார்க்கத்தில் தவறான விஷயம். மற்றபடிக்கு பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மணமகளை அலங்கரித்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அலங்கரித்து அங்கே இருக்கிறது மணமேடையில் இருக்கிறதுனால தவறு கிடையாது. மணமேடைன்னு சொன்னால் நம்ம சமுதாயம் எப்படி வழங்கி வச்சுருக்குது அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் உட்கார வச்சு எல்லாரும் பார்க்குறது, எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, இந்த மாதிரி தான் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் தவிர்க்கப்படக்கூடிய காரியமே ஒழிய, பெண்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதியில் மண்டபமே இருக்குது, கீழே மேலே பெண்கள் இருக்கிறாங்க, கீழே ஜென்ஸ் இருக்கிறாங்க, அப்படிங்கும் பொழுது பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய பகுதியில் மணமகளை அலங்காரம் பண்ணி அழகான முறையில் அவங்கள வச்சுருக்கிறதுல எந்த விதமான தவறும் குற்றமும் கிடையாது.